சென்னையில் தொழிலதிபருக்கு விலை உயர்ந்த கார்களை விற்பனை செய்வதாக மோசடியில் ஈடுபட்ட தம்பதி கைதாகினர். சென்னை ஏழுகிணறு பகுதியைச் சேர்ந்தவர் பீர் அனீஷ் ராஜா. இவர் பிராட்வேயில் சன்லைட் வேர்ல்ட் என்னும் விழாக்களுக்கு தேவையான பைகளை மொத்தமாக வியாபாரம் செய்யும் தொழில் செய்து வருகிறார். தீவுத்திடலில் அவ்வப்போது நடக்கும் பொருட்காட்சியிலும் பங்கேற்பது உண்டு. கடந்த 2023ஆம் ஆண்டு பொருட்காட்சியின் போது சென்னை சூளையைச் சேர்ந்த அக்பர் உசேன், அவரது மனைவி ஜாகிரா ஜுமைரா ஆகியோர் அனீஸ் ராஜாவை நேரில் சந்தித்து பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் மைக் கார்ஸ் என்னும் நிறுவனத்தை நடத்தி வருவதாகவும் அதில் விலை உயர்ந்த கார்கள் விற்பனைக்கு வந்துள்ளதாக தம்பதியினர் கூறியுள்ளனர். தீவுத்திடலில் நடக்க இருக்கும் கண்காட்சியில் தங்களது நிறுவனம் கலந்து கொள்ள இருப்பதாகவும் விருப்பம் தெரிவித்தனர். அது தொடர்பாக நடந்த பேச்சுவார்த்தையின் போது தங்களிடம் நல்ல முறையில் XUV 700 வகை கார் விற்பனைக்கு வந்துள்ளதாக கூறியவர்கள் 3 லட்சம் ரூபாய் முன்பணம் கொடுத்தால் காரை எடுத்துச் செல்லலாம் என ஆசையை தூண்டியுள்ளனர். இதையடுத்து காரை வாங்க ஆசைப்பட்ட பீர் அனீஷ் ராஜா கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் அக்பர் உசேன் வங்கி கணக்குக்கு 3 லட்சம் ரூபாயை அனுப்பி கார் தொடர்பான ஆவணங்களை கேட்டுள்ளார். அதற்கு அக்பர் உசேன் காரை விற்க முன்வந்த உரிமையாளர் சொன்ன தொகையை விட அதிக தொகை கேட்கிறார். அந்த காருக்கு பதிலாக வேறொரு காரை கொடுத்துள்ளார். விலை உயர்ந்த கார் வாங்கும் ஆசையில் இருந்த அனீஷ் ராஜாவை மோசடி வலையில் சிக்க வைக்க முழுமையாக திட்டம் தீட்டிய தம்பதியினர் சிறுக சிறுக 13.50 லட்சம் ரூபாயை பெற்றுக் கொண்டதுடன் கொடுத்த காரை பயன்படுத்த விடாமல் சர்வீஸ் செய்து மீண்டும் தருகிறேன் என கூறி எடுத்துச் சென்று விட்டனர். இதையடுத்து தான் தொடர்ந்து ஏமாற்றப்பட்டு வருவதை உணர்ந்த பீர் அனீஷ் ராஜா இதுகுறித்து காவல் ஆணையர் அலுவலகத்தில் அளித்த புகாரின் பேரில் எஸ்பிளனேடு போலீசார் விசாரணை நடத்தினர். அதன் பேரில் அக்பர் உசேன் மற்றும் அவரது மனைவி ஆகியோரை கைது செய்து ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அப்போது புகார்தாரரிடம் வாங்கிய பணத்தை 3 மாதத்தில் திருப்பி தருவதாக மாஜிஸ்ட்ரேட் முன்பாக எழுத்துப்பூர்வமாக தம்பதி தெரிவிக்கவே பின்னர் தம்பதியினர் நீதிமன்ற ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.